இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிரந்தரத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய என் மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் காளிதாஸ் அவர்களே, இந்த நல்லது ஒரு ஆலோசனை கூட்டத்திலே கலந்து ஆலோசனையை வழங்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, கழகத்தினுடைய காவல் தெய்வமா தமிழர் குலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, கழகத்துக்கு 3ஆம் தலைமுறையாக கழகத்தை வழிநடத்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர், இந்நாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர், 7.5 கோடி மக்களின் உள்ளமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இருகரம் கூப்பி வணங்கி, அவர் வழியிலே அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 82 மாவட்டங்கள் இருந்த போதும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், எல்லா மாவட்ட கழகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா பேரவையினுடைய செயலாளர், முன்னாள் முப்பெரும் துறையுடைய அமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி துணைத் தலைவர், எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் RB உதயகுமார் அவர்களை இருகரம் கூப்பி வாடிப்பட்டி வடக்கு ஒன்றிய கழகத்தின் கிளைக்கழக சார்பில் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றிருக்கிறாரே என்ற ஏக்கத்தை அந்த பேச்சிலே நாம் காண முடிந்தது. கருப்பையா கூட அவருடைய பாணியிலே சொன்னார், அவர் வசூல் செய்கிற போது வாய் இழுத்து கொண்டு போனது என்று. நான் அந்த நிலைமைக்கு நான் இறங்கி பேசவில்லை. இன்னைக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு அதிலே அவர் சொல்லுகிறார், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். முரளியை பார்த்து முட்டா பையல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நேரடியா சொல்ல வேண்டியதானே. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், என் தெய்வத்தாய் தமிழ் குலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது, முதலமைச்சராக இருக்கிற போது சொன்னார்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என்று. இப்போதும் சொல்லுகிறேன், அந்த தெய்வத்தாய் சத்தியத்தாய் புரட்சி தலைவி சிங்கரிக தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் திமுக என்கிற தீய சக்தி தமிழ்நாட்டிலே அழிந்து போயிருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அம்மா அவர்கள் சொன்னதை அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு சொல்வது வீரம் அல்ல. உண்மையிலே நீங்கள் வீரனாக இருந்தால் என் சத்தியத்தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லுகிற போது நீங்கள் களத்திலே நின்று நீங்கள் சொல்வது நாங்கள் மாற்றி காட்டுகிறோம், நீங்கள் சொல்வதை நாங்கள் புரட்டி காட்டுகிறோம் என்று நடைபெற்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் வீரம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு வாய் சவுடால் பேசுகிறீர்கள். அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கமே இருக்காது என்று கங்கணம் கட்டி கொண்டு பணியாற்றினீர்கள். ஆனால் வாராத வந்த மாமணியாக அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இயக்கத்தை மீட்டெடுத்து, சின்னத்தை மீட்டெடுத்து, கட்சியை மீட்டெடுத்து, தலைமை கழகத்தை மீட்டெடுத்து, தொண்டர்களை மீட்டெடுத்து, இனி இந்த தாய் தமிழ்நாட்டுடைய 8 கோடி தமிழர்களையும் உங்களுடைய சர்வாதிகார ஆட்சியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தியாக வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழ் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்பது இது தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு, இது தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம், இது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஆகவேதான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் புள்ளி விவர கணக்கை சொல்லுகிறார்கள். எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிற புள்ளி விவரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பாசமழை பொழிகிறார் நம் மீது. ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டது போல. அவர் சொல்லுகிற புள்ளி விவர கணக்கு 2 கோடி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, புரட்சி தமிழ் எடப்பாடியார் சொன்ன புள்ளி விவர கணக்கு, தேர்தல் கணக்கு, வாக்கு வங்கியினுடைய கணக்கு 8 கோடி தமிழர்களுக்கும் புரிந்து விட்டது. ஆனால் நீங்கள் நேற்று சொன்ன கணக்கு தான்
எங்களுக்கும் புரியவில்லை, யாருக்கும் புரியவில்லை. நான் சுருக்கமாக புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு 2019 இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெற்ற வாக்குகளை காட்டிலும் 2024 1% வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் எத்தனை இடத்திலே போட்டியிட்டீர்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். நாங்கள் இப்போது கேட்பது என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், 2019 8 கட்சி கூட்டணியோடு போட்டியிட்டு 2024 9 கட்சி கூட்டணியோடு போட்டியிட்டு நீங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் 6% திமுக கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்பட்டிருப்பது உண்மையா இல்லையா? அதை நீங்கள் மறைப்பதற்காக இங்கே தலையை சுத்தி மூக்கை தொடுவதை போல அந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கு 1% கூடியிருக்கிறது என்று பொதுச் செயலாளர் சொல்லுகிறார், உங்களுக்கு 6% குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன? நாங்கள் 10வது பாஸ் செய்திருக்கிறோம், நீங்கள் 12வது ஃபெயில் ஆகியிருக்கிறீர்கள். ஆக பாஸ் ஆகியிருக்கிற நாங்கள் 10வது பாஸ் ஆகியிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில 12ஆம் வகுப்பிலும் முதல் வகுப்பிலே வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியது. ஆகவே 10வது பாஸ் செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 12வது பாஸ் ஆகும். மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஸ் மார்க் கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் 12வது ஃபெயிலான காரணத்தினாலே இனிமேல் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு ஃபெயில் மார்க் தான் போடுவார்கள் என்பதுதான் இந்த 6% வாக்கு பின்னணி. அதைத்தான் விளக்கி சொல்லுகிறார்கள் இங்கே. அப்ப இது மேடையில இங்க இருக்கக்கூடிய தமிழரசர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர், இங்க இருக்கக்கூடிய SS சரவணன் அம்மா பேரவையுடைய மாவட்ட செயலாளர், இங்க இருக்கக்கூடிய மூத்தவர் முன்னவர் அண்ணன் தவசி அண்ணன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநிலத்தினுடைய துணை செயலாளர், நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அவர்களும், மரியாதைக்குரிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற கம்பீரத்தோடு இங்கே கருத்துக்களை எடுத்து வைத்து அமர்ந்திருக்கிற தொண்டர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளோடு கட்டளையும் விட்டிருக்கிற எங்கள் அருமை அண்ணன் மருதுபாண்டியுடைய வழித்தோன்றலாக இருக்கிற அருமை அண்ணன் காளிதாஸ் அவர்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த தொண்டர்களை யார் கைவிட்டால்